ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் காஃபி குடிக்கிறதுனால உங்கள் உடலில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் விரும்பி குடிக்கக்கூடிய பானங்களில் ஒன்றுனா காஃபியை சொல்லலாம். வீட்டில் குடித்தாலும் சரி, வெளியில் கடைகளில் குடித்தாலும் சரி, காஃபி நம்மளில் பலரோட அன்றாட வழக்கங்களில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக கூட இருக்குது. ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து காஃபி குடிக்கிறதுனால உங்கள் உடலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது உங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்குமா? உங்களோட தூக்கத்தை பாதிக்குமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கிற காஃபி உங்கள் உடலுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், காலை உற்சாகம். காலை நேரம் அப்படிங்கிறது கடினமான ஒன்று. ஆனால் ஒரு கப் காஃபி இருக்குல்ல, அது பல வித்தியாசங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். தினமும் காஃபி குடிக்கிறது உங்களுக்கு ஆற்றலையும் விழிப்புணர்வையும் தரும். உங்களோட மத்திய நரம்பு மண்டலத்தில் கஃபைன் ஏற்படுத்துகிற தூண்டுதல் விளைவுகள் தான் இதுக்கு காரணம். அதனால தான் நம்மள பலருக்கு காலையில் காஃபி குடிக்கிறது முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்றாக கூட இருக்குது. செகண்ட் ஒன், இதய ஆரோக்கிய நன்மைகள். தினமும் காஃபி குடிக்கிறது உங்களோட இதய ஆரோக்கியத்துக்கு அதிசயங்களை செய்யக்கூடிய ஒன்றா இருக்கு. மிதமான காஃபி நுகர்வு, அதாவது தினமும் 2 கப் காஃபி குடிக்கிறது இதய நோய், ஆரம்ப கால இறப்பு அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. தேர்ட் ஒன், நோய் தாக்கும் அபாயத்தை குறைக்கிறது. டைப் 2 நீரிழிவு நோய், பார்க்கின்சன், அல்சைமர் அபாயத்தை குறைக்கிற சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு பண்புகளை காஃபி தன்னுள்ள கொண்டிருக்குது. காஃபி நுகர்வு இருக்குல்ல, அது பெண்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோயை குறைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கல்லீரல் பாதுகாப்பு. காஃபி இருக்குல்ல, இது நம்மளோட கல்லீரலோட சிறந்த நண்பராக இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மிதமான காஃபி நுகர்வு கல்லீரல் நோய் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. காஃபியோட அலர்ஜி எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்ற பண்புகள் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. கல்லீரல் வீக்கத்தை குறைக்க கூட காஃபி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், அறிவாற்றல் நன்மைகள். காஃபி காலை உற்சாகத்தை மட்டும் தர்றதில்ல, அது மூளைக்கு ஊக்கமும் தருது. தினமும் காஃபி குடிக்கிறது நரம்பு சிதைவு நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. வழக்கமான காஃபி நுகர்வு இருக்குல்ல, அது மேம்பட்ட அறிவாற்றல் செயல்பாடு, வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சியோட அபாயத்தை குறைக்கிறதோட தொடர்புடையதாக இருக்குது. இந்த வீடியோவில் தினமும் காஃபி குடிக்கிறதுனால நம்ம உடலில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி தினமும் அளவோட காஃபியை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.